சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமிடம் விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. திருவாலங்காடு காவல் நிலையத்தில் வைத்து நடைபெற்று வந்த இந்த விசாரணையானது நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். சோலமன், இப்ப ஏடிஜிபி ஜெயராமிடம் விசாரணையானது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல இனி அடுத்து என்ன? திருவாலங்காடு பகுதியில சிறுவன் கடத்தல் வழக்குல நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில ஏடிஜிபி ஜெயராம் அவர்களை திருவாலங்காடு போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக 24 மணி நேரமாக இந்த விசாரணையானது திருவாலங்காடு காவல் நிலையம் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இந்த கடத்தல் தொடர்பாக ஜெயராமோட கார் சொந்த அரசு வாகனம் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில இது தொடர்பாக அவரை நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அதாவது செல்போன் தொடர்பு மூலமாக இவர் பூவை ஜெகன்மூர்த்தி தொடர்பாக தொடர்பு கொண்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில அதனை வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். அது மட்டுமின்றி இவருக்கும் அந்த பெற்றோரோட குடும்பத்துக்கும் என்ன தொடர்பு என்ற கோணங்களையும் 24 மணி நேரமா விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவரிடம் வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டது. மேலும் 7.5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட கார்ல இருந்ததாக கூறப்பட்ட நிலையில அந்த பணம் யாருக்கு சொந்தமானது, எப்படி கிடைத்தது, இவருக்கும் அந்த பெண் வீட்டாருக்கும் என்ன தொடர்பு என்ற கோணத்துல 24 மணி நேரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில தற்போது விசாரணை நிறைவடைந்து ஏடிஜிபி ஜெயராமை தற்போது போலீசார் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவரிடம் நோட்டீஸ் கொடுத்தும் அனுப்பி வைத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இந்த விசாரணைக்காக எப்போது அழைத்தாலும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் எனவும் அந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டு அனுப்பி வைத்திருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே திருவள்ளூர் போலீசார் அழைத்து சென்று அவரிடம் விசாரணை நடத்தி தற்போது அனுப்பி வைத்திருப்பதாகவும் மேலும் ஜெகன் மூர்த்தியிடம் தொடர்ச்சியாக இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சோலமன்.